Hi students, welcome to my channel Max with Abhi. இன்னைக்கு 10th standard mathematicsல chapter 1 relation and functions. அதில் exercise 1.1ல first sum பார்ப்போம். Find a cross b, a cross a and b cross a. First என்ன கொடுத்துருக்காங்க? a வேல்யூ கொடுத்துருக்காங்க, b வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு a cross b, a cross a, b cross a கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு a cross b. a cross b னா ஃபஸ்ட்டு a வேல்யூ என்ன இருக்குது 2 மைனஸ் 2 3, b வேல்யூ என்ன இருக்குது 1 மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு a cross b னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதணும், ஆர்டராக எழுதணும். அப்போது 2, 1 2, மைனஸ் 4, நெக்ஸ்ட்டு மைனஸ் 2, மைனஸ் 1 மைனஸ் 2, மைனஸ் 4, அப்புறம் 3, 1 3, மைனஸ் 4. இப்போ நம்ம எழுதியிருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா, மேலே இருக்குல்ல 2, மைனஸ் 2, 3ன்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1, 4ன்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி பார்த்தோம்னா கீழே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக வரும். 2 இருக்குது, அப்போது 1 2 3 4 5 6, அப்போ 3 2s 6 வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா a cross a ஈக்குவல் டு a cross a னா a வேல்யூ என்ன இருக்குது 2 மைனஸ் 2 3. நெக்ஸ்ட்டு a வேல்யூ மறுபடியும் a வேல்யூ, அப்போ 2 மைனஸ் 2 3. இப்போ என்ன பண்ணுவோம், ஆர்டர் பேர்ஸ் எழுதுவோமா. அப்போ 2, 2 மைனஸ் 2 3, 3 அப்படி எழுத போகிறோம். இப்போ 2, 2 மைனஸ் 2 3. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2, மைனஸ் 2, மைனஸ் 2, நெக்ஸ்ட்டு மைனஸ் 2, 3. தென் 3, 2 மைனஸ் 2 3, 3. இப்போ இதில் எத்தனை வேல்யூஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போமா. மேலே எத்தனை வேல்யூஸ் இருக்குது, ஏல எத்தனை இருக்குது 3 இருக்குது, மறுபடியும் ஏல 3 இருக்குது. அப்போ 3 3s 9, அப்போ 9 எலமெண்ட்ஸ் இருக்கும் இதில். புரியுதா. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா b cross a ஈக்குவல் டு b என்ன இருக்குது 1 மைனஸ் 4, இப்போ 1 மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு a 2 மைனஸ் 2 3. இதே ஆர்டர் பேர்ஸில் ஏறினோன்னா என்ன வரும் 2, 1, 2 1, மைனஸ் 2 1, 3 மைனஸ் 4, 2 மைனஸ் 4, மைனஸ் 2 மைனஸ் 4, 3. நெக்ஸ்ட்டு இதை செக் பண்ணி பார்ப்போம். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்போ 2 3s 6 எலமெண்ட்ஸு இங்கே இருக்குது. அப்போ இது கரெக்டாகிடுச்சு. இப்போ வந்து a cross b கண்டுபிடிச்சோம், a cross a கண்டுபிடிச்சோம், b cross a கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் சப்டிவிஷன் தான் கொடுத்துருக்காங்க. a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு p, q. a வேல்யூம் b வேல்யூமே p, qன்னு சொல்லிட்டாங்க. இப்போ a ஈக்குவல் டு p, qன்னு எழுதிக்கணும். அகெயின் b ஈக்குவல் டு p, q. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம், a cross b. a வேல்யூ என்ன இருக்குது p, q cross p, q. இப்போ எப்படி எழுதுவோம், ஆர்டர் பேர்ஸ் எழுதுவோம். அப்போ p, q ஃபஸ்ட் எழுதுவோம். அப்புறம் p, q p, q. அப்போ 2 to 4 எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், a cross a னா a வேல்யூ என்ன இருக்குது p, q cross இன்னொரு a p, q. இப்போது இது ஆர்டர் பேர்ஸாக எழுதணுன்னா என்ன வரும் p, q. நெக்ஸ்ட்டு என்ன வரும் p, q எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு q, p, q. புரிஞ்சிச்சா. இப்போ பாருங்கள் 2 எலமெண்ட்ஸ் 2 2 2s 4 எலமெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு a cross
பி கண்டுபிடிச்சோம், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். பி கிராஸ் ஏன்னா என்ன? பி வேல்யூ என்ன இருக்குது? பி கமா கியூ. ஏ வேல்யூ பி கமா கியூ. அப்போ பி கமா கியூ கிராஸ் பி கமா கியூ. எகெயின் அதே டேர்ம்ஸ் தான் வரும். பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. அதை எழுதிடுவோம். கியூ கமா கியூ. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் சப்டிவிஷன் ஏ ஈக்குவல் டு எம் கமா என்னு, பி ஈக்குவல் டு எம்டி. எம்டினா தேர் இஸ் நோ எலமெண்ட்ஸ். அது புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம் எப்போதுமே? ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பினா ஏ வேல்யூன்னு இருக்குது எம் கமா என்னு, கிராஸ் பி வேல்யூனா எம்டி. எம்டி செட்னா தேர் இஸ் நோ எலமெண்ட்ஸ். இப்போது ஒரு எம்டி செட்டோட ஆர்டர் பேர் எழுதணும்னா எம்டி செட் தான் கிடைக்கும். அப்போது ஆன்சர் வந்து ஏ கிராஸ் பியோட ஆன்சர் வந்து எம்டி தான். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்? ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனா ஏ என்ன இருக்குது? எம் கமா என்னு. எகெயின் ஏ வந்து எம் கமா என்னு. இப்போ எம் கமா என்னு கிராஸ் எம் கமா என்னு. இது ஆர்டர் பேர்ஸாக எழுதணுன்னா என்ன வரும்? எம் கமா எம்மு, எம் கமா என்னு, என் கமா எம்மு, என் கமா என்னு. புரிஞ்சிச்சா? இப்போது டூ எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 4 எலமெண்ட்ஸ் ஆகிட்டு. 2 2s are 4. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று வந்து என்ன கண்டுபிடிப்போம்? பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏன்னா என்ன? பி வேல்யூ என்ன இருக்குது நமக்கு? எம்டி. பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எம்டி. சாரி, பி என்ன கொடுத்துருக்காங்க? எம்டி. இப்போ எம்டி போடுவோம். நெக்ஸ்ட்டு கிராஸ் ஏ வேல்யூ என்ன இருக்குது? எம் கமா என். இங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்ல ஏ கிராஸ் பி, அதே மாதிரி தான் இதுவும். அப்போ இது வேல்யூ எம்டி தான் கிடைக்கும். இதோட சம்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.